பசுமை சஞ்சலம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பத்மா அம்மா. வயசு 61ங்க. பால்வாடியில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 ஏக்கர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பழப்பயிர்கள் பண்ணியிருக்காங்க. அந்த பழப்பயிர்ல வந்து ஊடுபயிரா வந்து நிலக்கடலை பண்ணியிருக்காங்க. இதுல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த விவசாயம் பண்றாங்கல்ல, அந்த 3 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய காலத்துல சொல்லுவாங்களாம், இந்த மண் வந்து எதுக்குமே உதவாது. விவசாயத்துக்கே உதவாத மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா, அந்த நிலத்த பயன்படுத்தி இவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, அந்த மண்ணுக்கு தேவையான அவ்வளவு சத்துக்கள வந்து இயற்கை முறையில குடுத்து, இயற்கை முறையில பண்ணி, அதுக்கான மகசூலும், வருமானமும் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நிலக்கடலையில என்ன ரகம் பண்ணியிருக்காங்க? அதுலயும் பூச்சி நோய் தாக்குதல்லாம் வருமா? மகசூல் எவ்வளோ எடுக்குறாங்க? எப்படி விற்பனை பண்றாங்க? அப்படின்னு பல கேள்விகள நம்ம கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம, இந்த மண்ண வளப்படுத்த அவங்க என்னென்ன வேலைகள் பண்ணாங்க? எதுக்குமே உதவாத மண்ணு அப்படின்னாங்க. அத எப்படி விவசாயத்துக்கு மாத்தக்கூடிய மண்ணா மாத்துனாங்க அப்படின்னு பல கேள்விகள் நம்ம பத்மாவட்ட கேட்க போறோம். அதுக்கு அவங்க என்ன மாரி பதில்கள் சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்ப்பா. உங்க பேர் ஊர் சொல்லுங்கம்மா. எங்க பேர் விழுப்புரம் மாவட்டம், மலையனூர் தாலுகா, சவளப்பற கிராமம். உங்க பேரு? வசந்தி. சரிங்கம்மா, நம்ம போன வீடியோல வந்து இயற்கை முறையில வந்து கொய்யா சாகுபடி பத்தி சொல்லியிருந்தீங்க. அத எப்படி நடவு பண்றீங்க? எப்படி வந்து கபாத்து பண்றீங்க? அப்படின்னு பல விஷயங்கள் வந்து கொய்யா சாகுபடி பத்தி பேசியிருந்தீங்க. வருஷம் ஃபுல்லா காய்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பூச்சி நோய் தாக்குதல்லாம் என்ன பண்ணணும்? நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. போன வீடியோல சொல்லியிருந்தீங்க, கொய்யால வந்து மல்லாட்டா வந்து சாகுபடி ஊடுபயிரா பண்ணியிருக்கீங்க. மல்லாட்டாவும் மரவள்ளியும் பண்ணியிருக்கீங்க அப்படின்றீங்க. இந்த வீடியோல நம்ம மல்லாட்டா, அதாவது வேர்க்கடலை பத்தி நம்ம பார்ப்போம். ஏன்னா வேர்க்கடலை வந்து இப்போ வந்து சந்தையில கொஞ்சம் அதிக விலை தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால இந்த வேர்க்கடலை சாகுபடி பத்தி பார்ப்போம். அதுவும் இயற்கையில தான் பண்றீங்க நீங்க? எல்லாமே இங்க வந்து கெமிக்கலுக்கு வேலை கிடையாது. சரிங்கம்மா. இப்போ இதுல வேர்க்கடலைக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க? என்ன பயிர் பண்ணிருந்தீங்க இதுல? அதுக்காக வேர்க்கடலை போடுறதுக்கு முன்ன வந்து எப்படி சொல்றது, டக்குன்னு வேலை இந்த தக்கப்பூண்டு சனப்பை. பாரு மறந்துட்டாதான். தக்கப்பூண்டு சனப்பை விரைப்போம். அப்படி இல்லைன்னா பலதானி விரைச்சி விட்டுருவோம். ஏன்னா கோழி இருக்கிறதுனால மெயினா இந்த கழனிக்கு மட்டும் பலதானி தான் விரைப்பேன். என்ன காரணம்? பலதானி எதுக்கு வச்சிருக்கீங்க? பலதானியா விரைக்கிறோம்னாக்கா பூமிக்கு சத்து வேணும் இல்லைங்களா? அதுதான் நீங்க இயற்கை உரம்லாம் கொடுக்குறீங்களா? அது எப்படி பத்தும்? நம்ம பசுந்தாள் உரம் வேணும்ல, அதனால அதை போடுவோம். கோழி இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, அதுவும் வந்து அதை சாப்பிடுவோம். சரி, பழதானினா என்னென்ன தானியங்கள் ஞாபகம் இருக்குங்களா? அதை சொல்றேன். கம்பு, கேவுரு, மல்லாட்டை, சோளம், உளுந்து, தெனை, அந்த மாதிரி ஐட்டங்களை கலந்து வரேன். எவ்வளவு எடுக்கணும்? ஒரு 10 கிலோ போடுவோம். மொத்தமே இது 1 ஏக்கரா தானே? அதெல்லாம் 10 கிலோ டோட்டலா 10 கிலோ இல்லையே, மொத்தமே இல்லையே, எல்லாம் சேர்த்து 50 கிலோ வரைப்பேன். எல்லாம் சேர்த்து 50 கிலோ? 50 கிலோ வரைப்பேன். அது வாங்கி என்ன பண்ணணும்? 50 கிலோ வாங்கி விதைச்சிட்டு பூ எடுக்கும்போது மடக்கி விழுந்துருவோம். எத்தனை நாள் பூ எடுக்கும் அது? 40 நாள். அதுக்கப்புறம் மடக்கி விழுறது புழுதி ஓட்டிடுவோம். எதுல நீங்க பண்ணிடுவீங்களா? ஆள் வச்சு? இல்ல, அது டிராக்டர் வருது, வண்டி வழியில இருந்து வர வச்சு. எது எப்படி நாங்க ஓட்ட முடியாது இல்லைங்களா? டிராக்டர் கிடையாது. அதெல்லாம் வருஷத்துக்கு எத்தனை ஒரு முறை, ஒரே முறை தான். வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிடுவீங்க? எந்த மாசம் தெரியும்? ஆடி மாசம் அரைச்சிடுவோம். எப்பவுமே வருஷத்துல ஒரு தடவை. சித்திரை மாசம் புழுதி ஓட்டிடுவோம். வைகாசியில கூட விரைச்சிடுவேன். எப்படி இதோ மானம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விரைச்சிடுவேன். உழுதுருவேன். அது வரல, இது வரலாம். கோழி வந்து உள்ள வந்து மேஞ்சின்னு இருக்கும். அது வைக்காம நீங்க பயிர் பண்றது இல்ல? பண்ண முடியாது. பண்ணலாம், நம்ம கெமிக்கல் போடல இல்லைங்களா? அதனால பயிர் சத்து வேணும். சத்து வேணும்ல, எருவு வாங்கி போடுவோம். இப்ப இந்த நிலக்கடலை எத்தனாவது தடவை நீங்க பண்றீங்க? இது ஏன் முதல்ல கெமிக்கல் போட்டதுல இருந்து இது வரலுமே பண்ணின்னு தான் இருக்கிறோம். இது விட்டா வேற வழி இல்லைல்ல எங்களுக்கு. இது எத்தனை சென்ட்ல பண்ணிருக்கீங்க? 50 சென்ட் போட்டிருக்கேன். எப்பவுமே 50 சென்ட் தானே? ஒரு ஏக்கர்ல கூட பண்ணிருக்கீங்களா? பண்ணலாம். அது மாங்காய் தோப்பு வச்சிருவேன். அது ஒரு 50 சென்ட் தோப்பாயிடுச்சு. அது 3 சேர்த்து தான் 1 ஏக்கரா போட்டிருந்தோம். மாங்காய் தோப்பாயிடுவேன். அப்ப அதை நிப்பாட்டியாச்சு. இந்த 2 கழியில போடுறோம். சரி, இப்ப இந்த 50 சென்ட் எப்போ இது விதைச்சிங்க? இது வந்து இப்போ டிசம்பர் மாசம் போட்டோம். இப்ப எப்ப அறுவடை வரும் இது? இப்போ மே மாசத்துக்குள்ள வந்துடும். மே மாசம்? மே மாசம் முதல்ல, அதாவது ஏப்ரல் லாஸ்ட்டும் மே முதல்ல எடுத்தோம். 3 மாசம் இருக்கும். எது எப்படி இதோ ஜனவரி பிப்ரவரி பிறந்துருச்சிங்களா? மார்ச், ஏப்ரல் 15 20 தேதிக்கெல்லாமே எடுத்தோம். மேல வருமா இல்ல மார்ச்ல வருமா? அதான் இது வந்து ஏப்ரல் மாசம் லாஸ்ட்லயும் மே முதல்ல எடுத்துருவோம். இன்னும் 2 மாசம் இருக்கும். 2 மாசம் இருக்குது. சரி, இப்ப எத்தனை நாள் பயிர் இது வேர்க்கடலை? 3 மாசம். 3 மாசம் பயிருங்களா? 3ன்றது 4 மாசம் கூட ஆயிடுது இல்லைங்களா? அப்படியே ஒரு சூழ்நிலை மாறுது இல்லைங்களா? சரிம்மா, இப்ப இது பண்ண இப்ப வேர்க்கடலை நட போறீங்க, முடிவு பண்ண பிறகு நிலத்தை என்ன பண்ணணும்? முதல்ல தான் நான் தக்கப்பூண்டு சொன்னேன் இல்லைங்களா? தக்கப்பூண்டு மடக்கி எழுதி புழுதி ஓட்டிடணும். அதுக்கப்புறம் எருவு போட்டுருவேன். எவ்வளவு போடுவீங்க? நாங்கள் போடுவோம் ஒரு 5 டிப்பர் 6 டிப்பர் அளவுக்கு. எரு போட்ட பிறகு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் மல்லாட்டை அதை களைச்சிட்டு ஓட்டுவோம். ஓட்டிட்டு வேப்ப முன்னாக்கு போட்டு மல்லாட்டை போட்டுருவோம்.
இப்போ இதுக்கான விதைலாம் எங்க இருந்து வாங்குறீங்க? எதை நாங்கள் வச்சுருப்போம். ஏற்கனவே வச்சிருக்கீங்களா நீங்க விதை? இப்போ வருஷம் இப்போ பயிர் பண்ணி இப்போ அதுல பண்ணிட்டோமா உடனே மானவரி மல்லாட்டை கொஞ்சம் போடுவோம். அதுக்குன்னு கொஞ்சமாக போட்டு வச்சுப்போம். சரி. ஏன்னா அடிக்கடி வெளியில் வாங்க முடியாது இல்லைங்களா? எடுத்து அதனால தான் அதை உங்ககிட்ட நான் சொல்லலை. இப்போ ஏற்பு மல்லாட்டை போடுறோம் இல்லைங்களா? தண்ணி பாசி போடுறதுனா அப்புறம் மானவரி மல்லாட்டைன்னு ஒன்று போடுவோம். இப்போ ஆனி மாதத்தில் போடுவோம். அப்போ போட்டு சும்மா ஒரு கொஞ்சம் ஏன்னா தண்ணி தேங்கிடும் அந்த கழனியில் மழை அதிகம் நாளில். அதனால் கொஞ்சமாக போட்டு வேர்க்கடலை விரைக்கு வச்சுப்போம். சரி, எவ்வளோ விதை எடுத்து வைப்பீங்க? நாங்கள் என்ன ஒரு மூட்டை வச்சுப்போம், அவ்வளோதான். ஒரு மூட்டை எத்தனை கிலோ? 41 கிலோ. 41 கிலோ எடுத்து வச்சுப்பீங்க. இந்த 50 சென்ட்டுக்கு 40 கிலோ போதுமா? போதும் அதிகமா இல்லை கம்மின்றீங்களா? போதும், எனக்கு போதும். நான் ரொம்ப தூரம் போடுவோம். 2 அடி 3 அடிக்கு அதுதான் போடுவோம். இன்னும் என்ன நாங்கள் கட்டை போட்டு தான் போடுறது. அதுக்கு முன்னே கட்டை போட்டுன்னா தேவை ஏறால வச்சு ஓட்டி கட்டை போட்டு கட்டையில் நட்டுருவோம். இப்போ இந்த கொய்யா மாங்காய் அதெல்லாம் வரும்போது ஏறு மாடு போய் திரும்புறதுக்கு வசதி இல்லைன்றதுனால டிராக்டரால் போட்டு கலக்கட்டால் போட்டு. இதுதான் முதல் தடவை இல்லை எத்தனை வருஷமா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க டிராக்டர்ல பண்ணி? டிராக்டர் வந்து இப்போ ஒரு 10 வருஷமா டிராக்டர் வந்துச்சுங்களா? அதுக்கு முன்னே ஏறு தானே. 10 வருஷமா இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்கம்மா, இப்போ விதை போட்டீங்க. விதை எதனா அந்த விதை நேரத்தி எதனா பண்ணுவீங்களா நீங்க? இல்லைங்களே, உங்ககிட்டே விதை இருக்குன்னா விதை நேரத்தி எதுவும் பண்ணுறது? சரி, அந்த 40 கிலோ விதையும் அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதானே? அதில் நம்ம உரிக்கிறோம், உரிச்சிட்டு பொட்டுலாம் போக பார்த்து போட்டுற வேண்டியதான். மீந்தாலும் பார்த்துக்குவோம், மீறலாலும் பார்த்துக்கும். அதே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மீறுதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? 22 கிலோ பயிர் வரும், பார்த்து போட்டு மீறும். பயிர் மீறும், கண்டிப்பாக மீறும். இது எத்தனை கிலோ யூஸ் பண்ணுறீங்க 50 சென்ட்டுக்கு? 50 சென்ட்டுக்கு 20 கிலோ தான் போடுறோம். ஒரு ஏக்கருக்கு தான் 40 கிலோவா? சரி, ஓகே. இப்போ பயிர் வச்சிட்ட உடனே என்ன வேலைகள் பண்ணணுமா? இப்போ பயிர் மல்லாட்டை போட்டுடுறோமா, அதுக்கப்புறம் ஈரம் இருந்ததுனாக்கா ஒரு 20 நாள் பொறுத்து தண்ணி கட்டுவோம். கட்டிட்டு அப்படியே களை வெட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு 30 நாளுக்குள்ளே களை வெட்டுவோம். வெட்டிட்டு மறுபடியும் அதுக்கு பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் அந்த மாதிரி ஊற்றி தண்ணி அடிக்கிறது இல்லை, தண்ணி மூலியமா தண்ணி எத்தனை நாளைக்கு கொடுப்பீங்க? இது எப்படி காயுதோ அதை பொறுத்துந்தான். வெயில் எப்படி காயுதோ அதை பொறுத்துந்தான். அது கேட்கும், தண்ணி கேட்கும். அதுக்கு தெரியும் நம்மளுக்கு எப்படி பசிக்குதோ அது மாதிரி அந்த செடிக்கும் பசிக்கும். அப்ப நம்மளுக்கு தெரியும், நல்லா காஞ்சி தோண்டுற மாதிரி தெரியும். அப்ப நம்ம தண்ணி கட்டிட வேண்டியது. எனக்கு தெரியும், பயிரை பத்தி எல்லாமே தெரியும். இதுக்குதான் கணக்குன்னு கிடையாது இல்லைங்க இதுல. அதுக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். அதுக்கு பசிக்குதா என்ன தண்ணி தேவையானது எனக்கு தெரியும். அப்ப போய் தண்ணி கட்டிடும். ஏன்னா நிறைய வெய்ய காஞ்சிதுன்னா மாறிடும் செடி. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கட்டுவோம். இது கணக்குன்னு இதெல்லாம் வச்சுக்க முடியாது இல்லைங்களா விவசாயத்துல. சரிம்மா, இப்போ இதுலயும் பூச்சி நோய் தாக்குதல்லாம் வருதா? அதுல கண்டிப்பா. என்ன மாதிரி வரும் இதுல? இது வந்து இந்த இலைலாம் இருக்கு இல்லைங்களா, இது சுருட்டும். இலை சுருட்டி பூச்சின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்காக நான் விடுறது கிடையாது. இதுவே இந்த வேற இதையே நான் பார்த்திருந்தா இதுவே இந்த ஒரு தொலை கூட. இது வந்து அது ஒரு பூச்சி சாப்பிட்றோம், அந்த இலையை சாப்பிட்றதுன்னு ஒரு பூச்சி வரும். அது அந்த மாதிரி இருக்குது. நான் விடுறது கிடையாது, கூட மாட்டேன். ஏன்னா நம்ம செலவு பண்றோம் இல்லைங்களா. அப்புறம் அது பூச்சி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேர் பூச்சி அதெல்லாம் அடிக்கிற வரையில நான் வெயிட் பண்றது கிடையாது. நான் தான் சொன்னேனே, எதுவா இருந்தாலும் 15 நாளைக்கு ஒரு முறை ரொட்டீனா அடிச்சு பண்ணிடுவேன் நான். இப்போ இது எவ்வளவு மகசூல் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பார்த்தாதான் தெரியும் சொல்றதுக்கு. நம்ம என்ன சொல்றது, இது ஒரு 5-6 மூட்டை வரும். 40 கிலோன்னா ஒரு 6-7 மூட்டை தான் வரும். 7 மூட்டை எவ்வளவு வருமா? 40 கிலோ ஒரு மூட்டை வந்து 40 கிலோ, ஒரு 7 மூட்டை கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ 50 சென்ட் அதான் விளையுது. ஏன்னா எங்களது மண்ணு கொஞ்சம் சத்தான மண்ணு கிடையாது இல்லைங்களா. எனக்கு மண்ணு நாங்க கொடுத்துதான். இது வந்து இயற்கையாவே இந்த மண்ணு கொஞ்சம் சத்து குறைவான மண்ணு இது. அதனால இந்த விளையுது. இல்லைன்னா இது கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க மாமியார் காலத்துல இது சுத்தமான உழ மண்ணுன்னு சொல்லுவாங்களே, தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல சொல்லுவாங்க உழ மண்ணுன்னு சொல்லிட்டு. அதான் ஆமா, விவசாயத்துக்கு எதுவுமே தேவையில்லாத மண்ணு இது அப்படின்ற மாதிரி பண்ண முடியாதுன்ற மாதிரிதான். அதாவது என்ன சொல்றது, ஒரு முள்ளு கூட முளையாது, திட்டா இருக்கும். இது நான் தான் இதை சரி பண்ணி இதை இந்த நிலைமை கொண்டு வந்துக்கிறேன். இதுக்கு காரணம் எங்க பசங்க, என் 2 பிள்ளைங்க ஒத்துழைச்சாங்க. நான் கேட்டதெல்லாம் செஞ்சாங்க. அதனால என்னால பண்ண முடியும். எங்க பசங்க தடுக்க மாட்டாங்க. எங்க மருமகளும் என்ன வேலையா செய்யறமான்னு தான் சொல்லுவாங்களே காண்டி இதுல நஷ்டம் பண்ற அப்படின்ற நஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க. எங்க உடம்பு முடியாம ஆத்தால செய்யாதன்னு தான் சொல்லுவாங்க. அதிகமா எங்க சின்ன மருமக தான் என்ன ரொம்ப பாத்துக்கணும்னு நினைக்கும். நான் தான் கேட்க மாட்டேன். என்ன செய்யணும் மாதிரி ஏதாவது வேலை பண்ணணும்னு நினைப்பேன். உங்களுக்கு வயசு என்னமா ஆகுது? எனக்கு இப்போ 60 வயசு ஆகுது. 60 வயசுல எந்த அளவுக்கு ஏங்குறீங்களே? சாப்பாடு வந்து அம்மா வீட்டு சாப்பாடு தான் அது காரணம். அந்த காலத்துல அந்த காலத்துல கேவுரு புட்டு கேவுரு மாவு. அம்மா வீட்டுல எங்களுக்கு 3 ஏக்கரா நிலம் இருக்குது. நல்லெண்ணெய் மல்லாட்டெண்ணெய் எல்லாம் குடத்துல தான் வச்சிருப்பாங்க.
குடத்துல தான் வச்சிருப்பாங்க. நல்லெண்ணெய் சீசன்ல நல்லெண்ணெய் மட்டும்தான் சாப்பாடு. மல்லாட்ட காலத்துல மல்லாட்ட மட்டும்தான் சாப்பாடு. கம்பு, கேவுரு, அந்த மாதிரி கேவுரு மாவு புட்டு, கேவுரு மாவு வடை, கேவுரு கூழ், களி, அது மாதிரி தான் எங்களுக்கு அந்த நாள் சாப்பாடு. அந்த இந்த 60 வயசுல நீங்க கொஞ்சம் அந்த வேகமா இளமையா இருக்க காரணம் இந்த நீங்க சாப்பிடுற சாப்பாடு அம்மா வீட்டுல போட்ட அம்மா வீட்டுல சாப்பிட்டது. இப்ப உடம்புல வந்து சத்துக்கள் இருக்கு அப்படின்னு. ஆமா, நிறைய இதுக்கு மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்களே. இப்ப சிறுதானியமே சாப்பிட மாட்டாங்களே. ஆமா, யாரும் சாப்பிடுறது இல்ல. சாப்பிட்டாலே அவங்களுக்கு ஒத்துக்கலன்னு சொல்றாங்க. பண்ண முடியும். சரி, இப்ப விற்பனை பண்ணும்போது எப்படிமா நீங்க கடலையே கொடுத்துருவீங்களா இல்ல எப்படி? இல்ல, இது வந்து எப்படி சொல்றது, மல்லாட்ட பயிரா கொடுப்பேன், எண்ணெயா கொடுப்பேன். எல்லாம் கேட்டாங்கன்னா பொருளுங்க உண்டு, அந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா எங்களுக்கு கேட்பாங்க. நான் அதையும் செஞ்சு கொடுக்குறீங்க? அது எப்படி செய்யறீங்க? அது நாங்க வீட்டுல எங்களுக்கு தெரிஞ்சது கிராமத்து பழக்க வழக்கங்கள் என்னவோ அதை மாதிரிதான். சரி, இப்ப இந்த 50 சென்ட்டுக்கு இந்த வேர்க்கட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? கணக்கு எப்படி சொல்ல முடியும்? கணக்கு விதை இருக்குது. இது நிறைய எப்படி சொல்றது, இது களை எப்படி முளைக்குதா, இதுக்கு மருந்து வந்து அடிச்சோம்னா இப்ப செலவு கம்மின்னு சொல்லலாம். இப்ப ஒரே மேலதான் இதுல களை வெட்டினாங்களே, ஒரு ஆளு 110 ரூபாய் கூலி. ஒரு அதாவது எப்படி சொல்றது, 8 மணிக்கு வராங்களா, 10 மணிக்கு போயிடுவாங்க, 110 ரூபாய். ஆட்களுக்கு செலவு தான் இப்ப அதிகரிக்குது. அதெல்லாம் கூலி கொடுக்கறது தான். நான் என்ன ஒண்ணு நாட்டு சக்கரை வாங்குறேன்னு அதுதானே. மத்தபடி எல்லாம் சாணி கோமியம் எல்லாம் முழுக்க முழுக்க இந்த இயற்கையில இருக்கறனாலதான். ஆனா உழைப்பு ஜாஸ்தி, நீங்க தான் பண்ணியாகணும். அதுதான் ஒண்ணு. இதே நீங்க கெமிக்கலா இருந்தா மருந்து வாங்கி அடிச்சுட்டு போயில வேலை முடிஞ்சிரும். இதுல வந்து நீங்க தான் உங்களோட இது பார்த்தேன், நான் இந்த ஸ்ப்ரேயர் பார்த்தேன். எல்லாமே இருக்கும் என்கிட்ட. எது எல்லாமே பயன்படுத்துறீங்க? ஓட்டலாம், ஏறு கூட ஓட்டலாம். வயசு இல்ல, அதுக்கான இதுவும் இல்லாம அதனால ஏனான்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா செய்யறதா இருந்தா இது ஒரு 30-20 வருஷத்துக்கு முன்னா நான் கண்டிப்பா செஞ்சிருப்போம். எனக்கு அது தெரியும். அம்மா வீட்டுல விவசாயம் பண்றவங்க தான். சரி, இப்ப நீங்க எத்தனை வருஷம் வேர்க்கடலை பண்றீங்க? எந்த வருஷம் எனக்கு நல்ல மகசூல் கிடைச்சது, எந்த வருஷம் சொல்ல முடியுமா? இந்த வருஷத்துல நல்ல மகசூல் எடுத்தேன் அப்படின்னு எந்த வருஷம் எதனா சொல்ல முடியுமா? இப்போ வந்து மருந்து போடும் போதெல்லாம் கிடைக்கும், கிடைக்காத போவோம் அப்படி. இது எப்பயுமே ஒரே மழை கிழ பெஞ்சு தண்ணி கிண்ணி தேங்கிடுச்சுன்னா இல்லாத போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நேரத்துல எல்லாம் ஒரே சராசரி தான். இது வந்து எப்படி சொல்றது, மல்லாடு இது வந்து முந்திரி பருப்புல பாதிட்டு முக்காவாசி கூட சொல்லலாம். முந்திரி பருப்பு டேஸ்ட் வரும், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் மல்லாட்டை. ஆனா இப்ப காய் பிடிக்க பார்த்தா ஒண்ணும் இருக்காதுலம்மா, அடியில தான் இருக்காதுல? இருக்குமே. இருக்குமா? இப்போ நீங்க எப்படிங்க ஒரு செடி எப்படிங்க காமிக்குவா? உங்களுக்கு நஷ்டம் இல்லைன்னா பிடிங்க காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய் இவ்வளவு பெருசா இன்னும் 1 மாசம் தேவைப்படும் போது காய் பெருசாகுமோ? ஆகும். இந்த பாருங்க, இதெல்லாம் கூட வரணும். ஏதோ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, 2 மாசத்துக்கு 2 மாசம் இருக்கு. 2 மாசம் இருக்கு. சரிங்கம்மா, உழைக்கணுங்க, உழைச்சாதான் கிடைக்கும். இது வந்து மண் அணைக்கிறோம் இல்லைங்களா, அதனால தான் இந்த காய் காய்க்கிறது. மண்ணை எத்தனை தடவை மண் அணைப்பீங்க? முத களை சாதா கொத்திடுவோம், 2வது களைக்கு ஒரு ஷிஃப்ட் மண் அணைப்போம், 3வது களைக்கு ஒரு ஷிஃப்ட் மண் அணைப்போம். 3 களை வெட்டிருக்கிறோம். இதுல எத்தனை களை வெட்டணும்? அதுல 3 களை வெட்டணும். ஃபர்ஸ்ட் ஒரு களை வெட்டுறோம், அது பில்லுங்களுக்காக வெட்டுறோம். 2வது களை வெட்டும் போது வந்து மண்ணு கொஞ்சம் சேர்க்கணும் இல்லையா செடிங்களுக்கு, அதுக்காக மாலை அப்பதான் இறங்கும். 3வது களை இன்னும் மாலை இறங்கணும்னா 3வது கொஞ்சம் மண் அணைக்கிறதுக்காக 3 கம்பல்சரி 3 களை நான் வெட்டுறேன். என் கழனி அதை மாதிரி சூழ்நிலை. ஒரு சிலவங்க 2 களையால கூட விட்டுறலாம். இது என்னுடைய நிலம் கொஞ்சம் பூமி வந்து பில்லு நிறைய முளையிறதுன்றதுனால. சரிம்மா, கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்களை அந்த நிலக்கடலை பற்றி சொல்லியிருக்கீங்க. நான் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்கள் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள்கிட்ட. பசுமை சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் எடுத்துக்கிறேன். நன்றிங்கம்மா. நன்றி.